பிரைஸ் லார்ட். இன்று நம்ம பார்க்குறது எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5 அதிகாரம் 1 திருவசனங்கள் 5 முதல் 10 வரை. அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அவர்களை பொழிந்தருளியதால் அவரது புகழை நாம் பாடுகிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். எவ்வளோ அருமையான திருவசனம் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது. நாம் அவருக்கு பிதாவாகிய தெய்வத்திற்கு சொந்தமான பிள்ளைகளாக நம்மை ஆக்குவதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னரே டைம் ஸ்பேஸ் மேட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஆதியிலே விண்ணுலகும் மண்ணுலகும் படைக்கப்பட்ட பொழுது அப்படின்னு சொல்லப்படுகிற திருவிவிலியத்தின் முதல் 3 வார்த்தைகளுக்கு முன்பே அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வேதங்கள் பூமியில் தருவதற்கு முன்னரே அனைத்து அண்ட சராசரங்கள், கோள்கள், விண்மீன்கள் படைக்கப்படும் முன்னரே, ஏன் வானதூதர்கள் படைக்கப்படும் முன்னரே, who knows, God has chosen you and me through our Lord Jesus Christ. உலகம் தோன்றுவதற்கு முன்னரே, உலகம் என்பது நம்ம வெறும் உலகம் மட்டும் எடுத்துக்கொள்ள இயலாது. உலகத்தோடு சேர்த்து டைம் ஸ்பேஸ் மேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் எதுவுமே படைக்கப்படுவதற்கு முன்னரே கடவுள் உங்களையும் என்னையும் கிறிஸ்து வழியாக தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள முன் குறித்து வைத்துள்ளார். இப்பொழுது போய் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே ஏன், ஒய் மீ, ஏன் அவர் இல்லை, ஏன் இந்த நடிகர் இல்லை, ஏன் அந்த நடிகர் இல்லை, ஏன் இவ்வளோ பெரிய காந்தி அவர் இல்லை, ஏன் நான், ஒய் மீ. அந்த இதை நினச்சாலே, இஃப் யூ ஆர் கடவுளுடைய இயேசு அறிஞ்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு பாக்கியம் இல்லையா? இயேசுவை எனக்கு தெரியும், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பற்றி சில பேர் கூட நினைக்கலாம், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தாலே நீங்கள் பிளஸட் பீப்புள் தானே. ஏன்னா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, அன்பினால் முன்குறித்து வைத்துள்ளார். இதில் உங்கள் அப்பா அம்மா பூமியில் வைக்கிற அன்பு மாதிரி அல்ல. இது இந்த காரியம், இது இந்த அன்போடைய இதே வேறு அகாப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழில் நிறைய வேர்டிங் இருக்குது. அன்பு, பாசம், இரக்கம், கனிவு, பரிவு. அன்புக்கு நிறைய வேர்டிங்ஸ் இருக்குது. வெறும் அன்பு மட்டும் நமக்கு சொல்கிறதில்ல. அன்பு ஃபார் எக்ஸாம்பிள் காதல், அதுதான் கணவன் மனைவி. அன்பு, பரிவு, பாசம் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி கடவுள் நம் மீது வைத்த அன்பு எல்லை இல்லாத அன்பு, ஒப்புயர்வற்ற அன்பு. எதையும் எதிர்பார்த்து உங்ககிட்டேருந்து ஒன்று எதிர்பார்த்து அவர் ஒன்றும் உங்களை அன்பு செய்யலை, நம்மளை அன்பு செய்யலை. இவ்வாறு கடவுள் நம் மீது ஒப்புயர்வற்ற அன்பை வச்சிருக்கிறதால நம்மளை மீட்டு ஆல்ரெடி எடுத்து அவர் திருவுளம் பற்றியிருக்கிறதால மட்டுமே அவரை பற்றி நம்ம நினைக்கிறோம், பேசுகிறோம், சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார், நம்ம மீட்கிறதுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார்.
அந்த சிந்திய இரத்தத்தின் வழியாய் நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அது மட்டும் இல்லை, மன்னிப்பு மட்டுமா கிடைக்குது? அவருடைய இரத்தத்தினால் வேற என்ன கிடைக்குது? அவர் நம் மீது அருளை பொழிந்தருளுகின்றார். அந்த ஒப்புயர்வற்ற அருள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒப்புயர்வற்ற அருள்னா அனைத்துக்கும் மேலான விண்ணகம் சார்ந்த அறிவு, ஞானம், மனித பூமியை சார்ந்தவற்றை மட்டும் பார்க்காம விண்ணகம் சார்ந்த செல்வங்கள். 2 வகையான செல்வங்கள் உண்டு. ஒன்று மண்ணுலகு சார்ந்த செல்வங்கள், இன்னொன்று விண்ணுலகு சார்ந்த செல்வங்கள். மண்ணுலகு சார்ந்த செல்வங்கள் நீங்கள் மரிக்கும்போது மக்கி போகும். நீங்கள் இந்த மண்ணுலகில் வாழும்போதே மக்கி போகின்ற காரியத்தின் வழியாக நீங்கள் சேர்த்து வைக்கும் மக்காத செல்வமாகிய விண்ணக ஆசைகளை பெற்றுக்கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் அருமையான ஒரு உவமை செய்வார். ஒரு ஒரு ஒருத்தர் தன்னுடைய வேலையை ஒரு பெரிய முதலாளி இருப்பார். அவர் தன்னுடைய வேலையை, ஒரு குறிப்பிட்ட வேலையை இது மாதிரி ஒப்படைச்சிட்டு போவார் ஒருத்தர்கிட்ட, ஒரு பணியாளர்கிட்ட. அந்த பணியாள் அந்த வேலையை ஒழுங்காகவே செய்ய மாட்டார். அப்பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆகிடும். திடீர்னு ஒரு நாள் கேள்விப்படுவார். என்ன கேள்விப்படுவார்? தலைவர் வரப்போகிறார் அப்படின்னு. அப்போ உடனே பதட்டம் ஆகிடுவார். ஐயோ, தலைவர் வந்தால் கணக்கு கேட்பாரே, நம்ம இங்கே எவ்வளோ கோல்மால் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கணக்கு வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவருக்கு ஒரு யோசனை வரும். ஐயோ, சரி, இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம யாரெல்லாம் கணக்கு வழக்கு அடித்து ஏமாற்றினோமோ எல்லாருக்கும் அதை என்ன பண்ணிடுவோம்? ஓடி போய் 1க்கு 10 கொடுத்துருவோம். ஓகே, இங்கே வா, உனக்கு நீ ஒன்றுன்ட்டு கடன் வாங்கினேன் தலைவா, நான் 50 ரூபாய் வாங்கினேன், இந்த 50,000 வச்சுக்க, ஓடிப்போ, சந்தோஷமாயிரு. இங்கே வா தலைவா, நீ யார்? தலைவா, நீ எவ்வளோ கடன் வாங்கினேன்? நான் 1,00,000 வாங்கினேன். இங்கே ஓடியா, இந்த 1 கோடி எடுத்துகிட்டு ஓடு, சந்தோஷமாயிரு. அப்படி என்று தன்னிடம் கடன் வாங்கிய அனைவருக்கும் இவர் இவ்வளோலாம் விட்டு வட்டி வாங்கினா அதுக்கு 100 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறார். எதற்காக திருப்பி கொடுக்குறாருன்னா, அதில் ஒரு இது இருக்குது. என்ன இருக்குது? நாளைக்கு தலைவர் என்னை செருப்பால் அடித்து என்னை வெளியில் அனுப்பும்போது, என்னை நம்பிக்கை இல்லாத பணியாளனேன்னு சொல்லி விரட்டும் பொழுது, நான் போய் அங்கே என்னால் பிச்சை எடுத்து சாப்பிட முடியாது, நான் போய் பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கும் பொழுதே விவரமாக எல்லாரையும் கூப்பிட்டு நான் இது மாதிரி உதவி செஞ்சால், நான் 100 ரூபா கொடுத்தவனுக்கு 1 கோடி கொடுத்துருக்கேனே. அப்போ நான் அங்கே போகும்போது அவன் வீட்டு வாசலில் போய் நிற்கும்போது என்னை ராஜா மாதிரி அவன் உபசரிப்பானே, காலமெல்லாம் நான் வச்சு பாதுகாத்துக்குவானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அவர் தன்னுடைய அனைத்து அள்ளி கொடுக்குறார். அப்படி அள்ளி கொடுக்குறது இவரது இல்லை, அதெல்லாம் அந்த தலைவருடையது தான். அப்போ அந்த தலைவர் ஒரு நாள் வருகிறார், பார்க்கிறார். இவனை பார்த்துட்டு இவன் நினைக்கிறான் அந்த தலைவர் நம்மளை வெளுத்துருவார்னு. ஆனால் தலைவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கிறதுனால அவனை பாராட்டுறார் ஆக்சுவலி. ஏன்னா அவன் இவ்வளோ புத்திசாலித்தனமாக இதை செயல்பட்டு இந்த காரியத்தை அவனை செஞ்சுருக்கான் அப்படின்னு அவனை பாராட்டி அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறான். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், கண்ட பாவங்களையும் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். திடீர்னு ஒரு நாள் இயேசுவின் நற்செய்தி நம்மளுக்கு அறிவிக்கப்படுது. ஐயோ, நம்ம இப்படி வாழ்ந்துட்டுருக்கோமே, ஓகே, இனிமையாவது நம்மகிட்ட இருக்கிற பாவங்களை எல்லாம் இயேசுவின் கல்வாரி மலையில் வழிந்தோடிய இரத்தத்தினால் சுத்திகரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இறை ஆட்சிக்கு தேவையானதை நான் பார்க்கவும், விண்ணகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெறவும் நான் முயற்சி எடுத்தேனானால், ஆண்டவர் வரும்பொழுது மாசற்றவனாகவும் தூயவனாகவும் நீங்களும் நானும் நிற்க முடியும். அதான் ஆண்டவர் இந்த உவமை வழியாக சொல்கிறார். அப்போ
இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் வரும்போது மாசற்றவரும் தூயவராகவும் கம்பீரமாக நிற்கணும். அப்படி நிற்கணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் செய்த பாவங்களிலிருந்து வெளிவர வேண்டும். அது எந்த பாவமாக வேண்டாலும் இருக்கட்டும். அவற்றை நல்ல ஒரு ஒப்புரவருட்சாதனம் செய்தோ, இல்லை நீங்கள் வேற்று சபையை சார்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் எப்படி பாவ மன்னிப்பை பெறுவீர்களோ அப்படி பெற்று ஆண்டவர் மீது முழுமையான விடுதலையும் இரத்தத்தினால் நீங்கள் அடையும் ஆட்சியும் பெற்று விண்ணக பெண்பு பாக்கியத்திற்கு தகுதி உள்ளாகும்படியாக நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அவர் நம் மீது என்ன பொழிந்திருக்கிறார்? ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்துள்ளார். ஆண்டவருக்கு நன்றி, மாட்சி, மகிமை. எனவே நாமும் நம்முடைய பாவங்களை விடுத்து ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த முன்மதியுள்ள வேலையால் எப்படி அனைத்தையும் ஐயோ ஒரு நாள் எனக்கு முடிவு உண்டே, நான் விண்ணகம் செல்ல வேண்டுமே, இப்படி இருந்தால் நான் எங்கே போவேன், ஆனால் இனி இந்த வாழ்க்கையை நான் வாழக்கூடாது, பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று முயற்சி எடுத்து உங்களால் முடியாத பாவங்களை ஆண்டவரிடமே விட்டுவிட்டு அவர்கிட்ட ஆண்டவரே என்னால் இந்த பாவம் செய்துக்கிட்டே இருக்கேன், திருப்பி விழுகிறேன், அதனால் பேதுருவை தூக்கி எடுத்தது போல என்னையும் தூக்கி எடுத்துடலும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்டால் கண்டிப்பாக உங்களின் பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட அவர் உங்களுக்கு ஆவணம் செய்வார். எனவே உங்கள் முழு நம்பிக்கையையும் அவர் மீது வைத்து அவரையே நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.